பொதுவா பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே சொல்ற மாரி, மார்க்கெட்ல எவ்வளோ பெரிய கேப் அப்பு, கேப் டவுன் வந்தாலும், அந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாறாது. அந்த லெவல்ஸ்க்குள்ள தான் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம நெறைய டைம் சொல்லியிருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த லெவல்ல வீக்லியோட லெவல் எப்படி ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வீக்லியோட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போய் ரிட்டர்ன் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டு அங்கேயே தான் க்ளோஸ் வச்சிருக்கிறது. அப்போ இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, கேப் அப்பே ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, எங்க ஓப்பன் ஆகுது, எந்த இடத்துல க்ளோஸ் ஆகுதுங்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். அனைவருக்கும் வணக்கம். பினாக்கிள் ட்ரேட்ஸோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட ஓப்பன் நல்ல கேப் அப். ஆக்சுவலா 300 பாயிண்ட் மேல கேப் அப். 24,906ல ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலா நம்ம இந்த வீக்லி வீடியோ வந்துட்டு அந்த 3 நாள் லீவுங்கிறதுனால போட முடியாம போச்சு. பட் காலையிலேயே நான் வாட்ஸ்அப் குரூப்ல லெவல் ஷேர் பண்ணிட்டேன். அந்த லெவல் இங்க இருக்குது. வீக்லியோட லெவல் நோட் பண்ணிக்கோங்க. பார்க்காதவங்க. இதான் நம்ம காலையில ஷேர் பண்ணிட்டோம். இப்ப இதுல இன்ட்ராடே லெவல் எல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரீம் கேப் அப்லாம் தாண்டி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ வந்துட்டு அம் அந்த இன்ட்ராடே லெவல் வந்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, அ லெவலே தெரியல. அப்ப எங்க ரிட்டர்ன் ஆகும்? எந்த இடத்துல போய் டார்கெட் வைக்கிறது? அப்படிங்கிறது தெரியாத இடத்துல போயிட்டு நம்ம எந்த இடத்துலயும் மாட்டிட்டு முழிக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ இந்த வீக்லியோட லெவல்ல என்ன ஆயிருச்சுன்னு கேட்டீங்கன்னா, டைரக்ட்டா டார்கெட்டுக்கு முன்னாடி ஓப்பன் ஆகுது ஆக்சுவலா. டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம குடுத்துருக்கிறோம் காலையிலேயே. 24,925 குடுத்துருக்கிறோம். ஓப்பன் ஆனது 24,906லயே ஓப்பன் ஆகி, அந்த டார்கெட்டையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சு, செகண்ட் டார்கெட்டான 25,094க்கு 25,079 வரைக்கும் ஆல்மோஸ்ட் போயிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அது ஆக்சுவலா செகண்ட் டார்கெட்டு. அப்ப செகண்ட் டார்கெட் போச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா பை பண்ணவங்க அங்க ப்ராஃபிட்ட புக் பண்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்தது. அங்க ப்ராஃபிட்ட புக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணவங்க மறுபடியும் அகைன் டார்கெட் 1 கிட்டயே ரிட்டர்ன் எடுத்து, அதுக்கு பக்கத்திலேயே க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேபி இந்த 15 பாயிண்ட் பேலன்ஸ் இருக்குது. அதையும் அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்குது. சரிங்களா? ஓகே. இன்னைக்கு மார்க்கெட்டோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா, 24,966ல க்ளோஸ் ஆயிருக்குது. அப்ப இதுல இருந்து நம்மளோட லெவல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நார்மல் மார்க்கெட்டுங்கிறது 24,880ல இருக்கு. 24,880. அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா, 24,958ம், 24,958ம், 25,014மாக இருக்கும். இது நார்மல் மார்க்கெட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா 24,707க்கு மேல பை அபோவ். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, 24,782. அதோட செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா, 24,842. 24,842மாக இருக்கும். சப்போஸ் கேப் அப்ல ஓப்பன் ஆயிருச்சுன்னு சொன்னா, 25,053க்கு மேல பை அபோவ். 25,053க்கு மேல தான் பை அபோவ். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, 25,129. 25,129ம். செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா, 25,188மாக இருக்கும். இது இன்ட்ராடே இதுல. ஆல்ரெடி வீக்லியோடது அங்க மேல ஷேர் பண்ணிட்டேன். அப்படியே லெவல் நோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எக்ஸ்ட்ரீம் கேப் அப் ஆயிருச்சுன்னு சொன்னா 25,225க்கு மேல தான் பை அபோவ். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, 25,265ம், 25,325மாக இருக்கும். ஓகே. இப்ப இது பை அபோவ் லெவல் நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் சொல்லிர்றேன். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஓகே. நார்மல் செல் ப்ளோங்கிறது பார்த்தீங்கன்னா, 24,992க்கு கீழ இருக்கு. 24,992க்கு கீழ நார்மல் செல் ப்ளோ ஸ்டார்ட் ஆகுது. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, 24,970
972 செல் ப்ளோக்கு டார்கெட் ரொம்ப கம்மியா இருக்குது. ஓகே. 24,858மாக இருக்கும். 24,858மாக இருக்கும். கேப் அப்ல ஓப்பன் ஆயிருச்சுன்னு சொன்னா 25,165க்கு கீழ செல் ப்ளோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,145ம் 25,145ம் 25,030மாக இருக்கும். 25,030மாக இருக்கும். கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருச்சுன்னு சொன்னா 24,820 கீழ தான் செல் ப்ளோ. 24 அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,799ம் 24,799ம் 24,685மாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் கேப் டவுன் ஆயிருச்சுன்னு சொன்னா 24,647 கீழ செல் ப்ளோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,607ம் செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,547மாக இருக்கும். இதன் நாளைக்குரிய லெவலு. ஓகேங்களா? லெவல் நோட் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. ஏன்னா எப்படினாலும் உங்களுக்கு மேல தான் க்ளோஸ் வச்சிருக்குது. அப்போ இந்த 15 பாயிண்ட்டுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா மறுபடியும் வந்துட்டு இங்க நியூட்ரல் எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழ இறங்கிட்டு இங்க சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஸ்டார்ட்டிங் பாயிண்டான 24,778ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதுனாலும் அந்த லெவலுக்குள்ள மூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க் யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.